தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த அதிரடிப்படை ராஜகுருவின் வணக்கங்கள். தமிழகத்திலே தொன்று தொட்டு தமிழ் சமுதாயத்தை விழிப்போடும் ஆன்மீக பாதையில் தர்ம பாதையில் கொண்டு செல்லுகின்ற தர்மயாதினம் குருமகா சன்னிதானத்தை இழிவுபடுத்தி பேசுகின்ற செயலை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சமூக வலைதளங்களிலும் முகநூல் பக்கங்களில் அவதூறு கருத்துக்களையும் பல்வேறு விமர்சனங்களை பொய்யான விமர்சனங்களை செய்து கொண்டுள்ள பாஸ்கர் கௌசிகன் என்கின்ற முகநூல் கணக்கிலே அந்த கும்பல் என்ன சொல்கிறது? நம்முடைய தமிழர்களை தலை நிமிரச் செய்தவர், சைவ சமயத்தினுடைய காவலர் நம்முடைய சன்னிதானங்கள். தமிழகத்திலே பல்வேறு கோயில்களை குடமுழுக்கு நடத்தியவர்கள். தர்ம ஆதீனத்தில் கல்வி, மருத்துவம் போன்ற பல்வேறு காரியங்கள், எண்ணற்ற தர்ம காரியங்களை செய்து கொண்டுள்ள குருமணிகளை இழிவுபடுத்தி தொடர்ந்து பேசிக்கொண்டுள்ள பாஸ்கரன் கௌசிகனை கைது செய்ய வேண்டும் என்று வருகிற செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி 8வது மாதம் காலை 10:30 மணி அளவிலே தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்களிடம் மனு வழங்கி இருக்கிறது இந்த அதிரடிப்படை. அது மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே தலைமைச் செயலகத்திலே முதல்வரினுடைய தனிப்பிரிவிலே அவர்களின் உதவியாளர் தனி உதவியாளரிடம் 11:30 மணி அளவிலே வழங்கியிருக்கிறோம். அதிலே தமிழகத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட இந்திய தலைவர்கள் நேரடியாக மனு வழங்க இருக்கிறார்கள். தர்ம ஆதீனம் குருமணிகள் நாடு முழுக்க செல்லுகிறார். சைவ சமயத்தை தலைத்தோங்க செய்கின்ற அரும்பணியை செய்கின்ற நம்முடைய சன்னிதானத்தை இந்த அயோக்கிய கும்பல், மதமாற்ற கும்பல், கேடுகெட்ட கௌசிகன் தொடர்ந்து இழிவுபடுத்துகின்ற செயலை செய்து கொண்டுள்ளான். அவனை உடனடியாக தமிழக காவல்துறை கைது செய்ய வேண்டும். இது இந்து சமுதாயத்துக்கு விடப்பட்ட சவாலாகவே கருதுகிறோம். நம்முடைய குருமணிகள் எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள், சுனாமி வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, அனைத்தையும் முன்னின்று அவர்களுக்கு, தமிழர்களுக்கு உதவிகளை செய்கின்ற நம்முடைய சன்னிதானம் தமிழனை டெல்டா பகுதியிலே தமிழ்நாட்டிலே பல்வேறு விளைநிலங்கள், பல்வேறு ஏக்கர் விளைநிலங்களை நம்முடைய சன்னிதானங்கள் தமிழர்களுக்கு அதை வழங்கி விவசாயம் செய்வதற்கு ஆணையிட்டுள்ளார். அதேபோல வீடுகள், கடைகள் தமிழர்கள் தான் அதை பராமரித்து கொண்டுள்ளோம். குருமணிகள் அதற்கு உத்தரவிட்டதால் தமிழனுடைய வீடுகளிலே இன்று வெளிச்சம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய தர்ம ஆதீனம்தான் காரணம். அப்படி குருமகா சன்னிதானத்தை இந்த கேடுகெட்ட பாஸ்கரன் குரூப்பு செய்வதை இந்த அதிரடிப்படை வன்மையாக கண்டிக்கிறது. ஒட்டுமொத்த இந்து இயக்கங்களும் கண்டிக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் கண்டிக்கிறது. இவனை கைது செய்ய வேண்டும் என்று செவ்வாய்க்கிழமை மனு வழங்க இருக்கிறோம். தமிழ் சமுதாயமே வாருங்கள். ஓம் நமச்சிவாய.